அபிஷேகத்தோடு கூட நின்று பாடுவான்றது எனக்கு நிச்சயமா தெரியாது. ஆனா 12 வருஷம் வியாபாரத்துல இருந்தோம். ஆண்டவர் முழு நேர பணிக்கு அழைச்சதுக்கு அப்புறம் தான் ஒண்ணா தெரியுது. அப்பதான் சொன்னேன், ஆஃப்டர் திருமணமாகி இன்னைக்கு 17 வருஷம் ஆகுது. 13 வருஷம் கழிச்சு சொன்னேன், மகளே நான் தான் ஜாடினா நீ தான் மூடி. ஆமா, யூ ஆர் மை லேடி அண்ட் ஆல்சோ த மூடி அப்படின்னு. எனக்கு ஏற்ற துணை நீதாம்மா. உன்னை உருவாக்குனது எனக்காக தான் உருவாக்கி இருக்கிறார். ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்லி அவளை கட்டி அணைத்து சொன்னேன். எப்போ தெரியுமா? 13 வருஷத்துக்கு அப்புறம். ஆனா பாருங்களேன், ஆண்டுடைய பரிபூர்ண சித்தம் நம்ம அறிந்து கொண்டா life is beautiful. வாழ்க்கை அழகானது. சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை அழகானது. அழகா தான் சொல்லுங்களேன். வாழ்க்கை அழகானது. அழகு எப்போ தெரியுமா தெரியும்? அவருடைய பரிபூர்ண சித்தத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளும் பொழுது. எல்லாருமே ஓடுறோம், எல்லாருக்குமே ஒரு வழியில ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் 2 பிறந்த நாள் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? உங்க எல்லாருக்குமே 2 பிறந்த நாள். முதல் பிறந்த நாள் எப்போ தெரியுமா? நீங்க கேக் கட்டி பூன்னு ஊதுறீங்களா, அது முதல் பிறந்த நாள். 2வது பிறந்த நாள் எப்போ தெரியுமா? எப்போ உன்னை குறிச்சதான தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீ ஐடென்டிஃபை பண்ணி அந்த திட்டத்தின் பாதையில அப்படியே ஓட முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிற பத்தியா, அதுதான் உன் பிறந்த நாள். 2வது நீ உசுரோட இருக்கிறியே, அதுக்காக தான் நீ உசுரோட இருக்கிற. ஹல்லேலூயா. வெந்ததை தின்று வந்தபடி வாழ்வதற்காக நீ உசுரோடு இல்லை, தேவ திட்டத்தை நிறைவேறுவதற்காகவே. அந்த திட்டம் உன் வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நன்மை என்று அறிவதற்காகவே நீ உயிரோடு இருக்கிற. ஆமென். ஆமா, ஒரு வீடியோ நான் பார்த்து அதை போடணும்னு ஆசைப்படுறேன். போட முடியுமா பிரதர்ஸ்? போட முடியுமா? ஒரு கூட்டத்தில் 3 பிள்ளைங்க ரேஸ் ஓடுறாங்க. அந்த ரேஸில் அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்த, இருங்க அப்படியே நிறுத்துங்க. ரேஸ் கற்றுக் கொடுத்த உடனே என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பேட்டன் ரிலே ஓடும்போது நீங்கள் என்ன பண்ணணும், வாங்கணும். அந்த பேட்டன் ரிலே ரேஸ் 4x100 மீட்டர்ஸ் சொல்லுவாங்க. பேட்டன் எடுத்துட்டு ஓடுவாங்க. ஒருத்தங்க போய் அந்த பேட்டனை கொடுத்த உடனே இன்னொருத்தங்க வாங்கிட்டு ஓடணும். என்ன சொல்லணும்? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வாங்கணும், ஓடணும். அழகா சொல்றீங்க. எல்லாம் 400 ஓடி இருப்பீங்க போல. பரவாயில்ல. இன்னொரு தடவை சொல்லுங்க. வாங்கணும், வாங்கணும், ஓடணும். அப்படியே சொல்லுங்க. வாங்கணும், ஓடணும். இப்படிதான் நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. படிக்கணும், சம்பாதிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். படிக்கணும், சம்பாதிக்கணும், படிக்கணும், சம்பாதிக்கணும். இப்படிதான் நம்மளுக்கு உலகம் கத்து கொடுத்துருக்குது. ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒரு நியமிக்கப்பட்ட ஓட்டம்னு ஒன்று இருக்கிறது. நமக்கென்று ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் மிச்சம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நல்லா சொல்லுங்க. வாங்கணும், வாங்கணும், ஓடணும். சொல்லுங்க. மேல இருக்கிறவங்களா சொல்லுங்க. ஆமா, நேரலையிலயும் சொல்லி நிக்கிறாங்க. நீங்க போடுங்கப்பா. ஆமா, ரேஸ் போட போறாங்க. ஊதிட்டாங்க பாருங்க. வாங்கணும், ஓடணும். அடுத்த 3 பேர் ரெடியா இருக்கிறாங்க. சொல்லுங்க. வாங்கணும், வாங்கணும், ஓடணும். சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. பாத்துக்கிட்டே சொல்லுங்க. வாங்கணும், வாங்கணும், ஓடணும், ஓடணும். வாங்கணும், ஓடணும். சொல்லுங்க. வாங்கணும், வாங்கணும், ஓடணும். இப்போ வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. 3 பேர் தான். ட்ராக் ரெடியா இருக்குது. அந்த பிடி மாஸ்டர் சொல்றாரு, வாங்கு, ஓடு, வாங்கு, ஓடு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. வாங்கிடு, ஓடிடு, வாங்கிடு, ஓடிடு, வாங்கிடு, ஓடிடு, வாங்கு, 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 ஓடு. தலைவா, ஓடு, 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 ஓடு. come on, come on. You should never stop. You have to run. வாழ்க்கை முடிகிற வரைக்கும் ஓடணும்பா. எந்த பக்கத்தில் ஓடுறேன்? ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் சைடில் நான் ஓடிக்கொண்டிருந்தேன். இன்னைக்கு சிரிச்சோம், சிந்திங்க. ஆமென். நீ பரிபூர்ண தேவ சித்தத்தில் உனக்காக நியமிக்கப்பட்ட பாதையில் நீ ஓடுறியா? நீ ஓடுறியா? இல்ல உன் சுய விருப்பத்தின்படி பெர்மிசிபிள் வில்லுல நீ ஓடுறியா? 2 வழிதான். இருவழி சந்தையில கட்டி இருக்கிற கழுதை ஒன்று இருந்தது. அதை ஆண்டவர் கொண்டு வந்தார். அவருக்கென்று கொண்டு வந்தார், அவர் பாதையில ஓடுவதற்காக. ஆனா நீயோ எந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிற? இந்த பரிபூர்ண சித்தத்தை நம்ம அறியணும். ஆமா, இந்த பரிபூர்ண சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்வேன்னா, ரோமர் 12வது அதிகாரம் அந்த சாப்டர் அழகா புட்டு 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 ஆவியானவர் அழகா பிரிச்சு வச்சாரு. இந்த பரிபூர்ண சித்தத்தை நாம் அறியணும். சொல்லுங்க முடியும். பரிபூர்ண சித்தத்தை நாங்க அறியணும். இந்த பரிபூர்ண சித்தத்தை நாங்க அறியணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த பரிபூர்ண சித்தத்தை நம்ம அறியணும்னா முதல் காரியம், கர்த்தர் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? You have to be பகுத்தறிகிற ஞானம் வேணும். ஆமா, எது தேவ திட்டம், எது பெர்மிசிபிள் வில் அப்படின்னு பகுத்தறிகிற
ஞானம் வேணும். அதனால தான் ரோமர் 12:2 நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப பகுத்தறியணும்னா முதல்ல நம்மளுக்கு நடக்க வேண்டியது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். You have to be a new creation. You have to be transformed Amen. into a new creation. ஆமா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமா, ஹalleluya. இந்த மனுஷன் மண்ணான மனுஷன். கர்த்தர் முதல்ல மனுஷனை எப்படிமா உருவாக்கினாரு? ஆதாமை மண்ணினால உருவாக்கினார். ஆமா, எப்படி அவர் தமது சாயலின்படியும் தமது சாயலிலேயும் தமது ரூபத்தின்படியேயும் கர்த்தர் மனுஷனை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1 26 தேவன் தாமே சொல்றார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோம். தமிழ் அழகா சொல்லுங்களேன். in his likeness and அந்த இது தமிழ்ல வேற ஒரு இதுல நம்ம பாஸ்ட் அது எப்படி நமது சாயலாகவும். சாயல் அப்படினு சொல்லும்போது it is called an image. இமேஜ்னா ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன், அவ்வளவுதான். ஒரு விஷுவல், தேவனை அப்படியே ஒரு உருவத்துல பார்க்கிற போல உருவம். முதல்ல ஆண்டவர் தன் மனுஷனை உருவாக்கினது எப்படி தெரியுமா? தன்னுடைய குணாதிசயத்துல. ஆமென். தன்னை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறவனாக கர்த்தர் மனுஷனை உருவாக்கினார். அந்த மனுஷனை குறித்து கர்த்தர் சித்தத்தை வச்சிருந்தார். அந்த சித்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறவனாக தான் கர்த்தர் உருவாக்கி வச்சிருந்தாரு மனுஷனை. இமேஜ் அண்ட் லைக்னஸ். இமேஜ் அண்ட் லைக்னஸ். இமேஜ் அண்ட் லைக்னஸ். இமேஜ் அப்படிங்கிறது ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன், சொன்ன உருவம். ஆமா, இமேஜ் அப்படிங்கிறது ஒரு உருவம். ஆமா, ஆனா லைக்னஸ் அப்படிங்கிறதுக்கு சரியான வார்த்தை என்ன தெரியுமா? ஒற்றுமை. So that the creation and the creator God ஒன்றாய் ஒற்றுமையாய் இருப்பார்கள். அதற்காகவே அப்படிதான் ஆண்டவர் மனுஷனை படைச்சார். which means ஆண்டவருடைய பரிபூர்ண தேவ திட்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க யாரா இருக்கு, எப்படி இருப்பாங்கன்னா அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டவர்களால மாத்திரம்தான் தேவனுடைய பரிபூர்ண திட்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆமென். அப்போ உருவம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். சொல்லுங்க, உருவம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். எங்க தெரியுமா? அவரை போல நீங்க இருக்கணும்னா, அவரை போல, ஹalleluya, அவரை போல நம்மளால இருக்கவே முடியாது. ஏன் இருக்க முடியலன்னா, இந்த மனுஷன் ஹalleluya முந்தின ஆதாம் விழுந்து போனதுனால முடியாது. அதனால ஆண்டவர் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய். You have to be a new creation. சொல்லுங்க பார்க்கலாம், நியூ கிரியேஷன். ஆண்டவருடைய சித்தத்தை நீ அறியணும்னா அந்த சிருஷ்டிப்புக்குள்ள நீங்க போகணும். ஆமா, அந்த சிருஷ்டிப்பு புது சிருஷ்டியாக மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த புது சிருஷ்டி வந்தாலே பழையவைகள் ஒழிந்து போகும். ஆமா, எல்லாம் எங்க தெரியுமா? எல்லாம் அந்த சாயல், அந்த இமேஜ், அந்த லைக்னஸ், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு எல்லாமே அங்கதான் வரும். அது எங்க தெரியுமா ஏற்படும்? அந்த மாற்றம் அந்த இடத்துல தான் ஏற்படும். ஆமென். ஆதியாகமம் 3 வரைக்கும் ஆதாமுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் அந்த தேவ திட்டம் நிறைவேறி கொண்டுதான் இருந்துச்சு. ஆமா, எல்லாம் அவருக்கு பிரியமானது. அவருடைய, ஏன்னா they were created in his image and likenessனால ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவ திட்டம் நல்லா தெரியும். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அவர்கள் 2 பேருமே அறிந்திருக்கிறார்கள். அதனாலதான் ஏவாள் தைரியமா சொல்றா சர்பத்துக்கிட்ட, ஸ்திரீ சர்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அது வரைக்கும் she was on the right track. ஆமா, அது வரைக்கும் சித்தத்துக்கு நோக்கி தான் அவ இருந்தா, பரிபூர்ண திட்டத்துல தான் அவ இருந்தா. because ஏன்? she was created in his image. ஆமா, because she was created in his likeness. ஆமா, உருவமும் ஒற்றுமையும் அவளுக்கு இருந்ததுனால அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த லைஃப். அவ விழுந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நாங்க பார்த்தோம், தேவனுடைய நன்மையும் தேவனுக்கு பிரியமும் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இப்போ சுயம் வெளிப்பட ஆரம்பிச்சது. அவளுக்கு நன்மையாய் தோன்றின காரியம், அவளுக்கு பிரியமாய் இருந்தது, அவளுக்கு பரிபூரணமாய் இருந்த ஒரு விஷயத்தை அவ செலக்ட் பண்ணா. எது தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனம், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். அங்க பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் நன்மையான சித்தமா இருந்துச்சு. நீங்க அப்படியே பாருங்களேன், இவ நினைக்கிறா எனக்கு இது நல்லதுன்னு இவ தான் நினைக்கிறா, ஆண்டவர் நினைக்கல.
ஆண்டவர் முதல்ல சொல்றார் நோ டியர் அப்படின்னு சொல்றார். நாட் நவ், எப்ப கொடுத்துருப்பாரோ தெரியாது. ஆனா ஆண்டவர் இவன் நினைக்கிறா நல்லதும் புசிப்புக்கு எனக்கு நல்லது, பார்வைக்கு எனக்கு இன்பமா இருக்குது, பார்வைக்கு எனக்கு இன்பமா இருக்குது, என்னுடைய புத்தியை அது தெளிவிக்கிறதா இருக்கிறது. ஏன்னா she felt incomplete. ஏன்னா சர்ப்பம் வந்து எப்படி அவங்கள ஃபீல் பண்ண வச்சுச்சுன்னா இன்கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ண வச்சுச்சு. எப்படின்னா உனக்கு நன்மை தீமை என்னதுன்னு தெரியாது, ஆண்டவர் அதை விலக்கி வச்சிருக்கிறாரு. யூ ஆர் an incomplete person. அப்ப அவளுக்குள்ள ஒரு நான் இன்னும் பரிபூர்ணம் அடையல. அவ அழகா அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம். என்ன சொல்லிருக்கலாம்? நான் ஆண்டவருடைய சாயல்ல, ஆண்டவருடைய சிருஷ்டியில தான் நான் படைக்கப்பட்டேன்னு அவகிட்ட சொல்லிருக்கலாம். ஆனா அவ சொல்ல முடியாதபடிக்கு அவளை நம்ப வைத்தான் சர்ப்பம். அவனை வஞ்சித்ததுனால அவளுடைய சுயத்திற்கு அவ இடம் கொடுத்தா. அவ பரிபூர்ணம் அடையணும்னு நினைச்சா. அதனால என்ன தெரியுமாச்சு? பெர்ஃபெக்ட் வில்ல விட்டுட்டு பெர்மிசிபிள் வில்லுக்குள்ள கடந்து போனாங்க. தப்பு பண்ணாங்க. ஆனாலும் ஆண்டவர் விடல, ஆனாலும் வாழ வச்சார்ல. ஆனா வேதனையோடு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். சாபம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். பெர்மிசிபிள் வில் will always have difficulties. ஆனா இன்றைக்கு நீங்க perfect will of God செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும். எப்படி தெரியுமா? அவருடைய உருவத்திலேயும் அவருடைய ஒற்றுமையிலேயும். If you are born again in Christ, every day ஆண்டவருடைய தேவ பரிபூர்ணமான சித்தம் வெளிப்படும். ஆமென். ஹalleluya. every day எப்படி இவங்க சொல்றாங்கன்னா தைரியமா சொல்றாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டெய்லி ஜெபம் பண்றது எப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பரலோகத்துல நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எவ்ரிடே நீங்க கேட்கணும்னு சொல்றாரு. அப்பனா ஆண்டவர் சொல்றாரு முதல் கண்டிஷன், இந்த பரிபூர்ண சித்தத்தை நீ அறிந்து கொள்ளணும்னா முதல் கண்டிஷன், you have to be a new creation. Amen. You have to be a new creation. புதிய படைப்பாக நீ மாறணும். அதான் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கு. அந்த சிருஷ்டிப்பு எங்க தெரியுமா மாறுது? உன்னுடைய இருதயம் புதிதாகிறது. ஆண்டவரை நீங்க சந்திக்கணும்னு சொன்னா, இந்த திட்டத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நீ கர்த்தரை சந்திக்கணும். நீ கர்த்தரை எப்படி சந்திப்ப? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏன் இருதயத்துல தான் தாவீது சொல்றான். அவன் பாவம் பண்ணி விழுந்தப்ப தாவீது என்ன தெரியுமா சொல்றான்? சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்க, நிலவரமான ஆவியை எனக்குள்ள புதுப்பிங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்ல போறான், ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேற அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்களேன், என் சித்தம் அல்ல. பெர்மிசிபிள் வில்க்குள்ள ஆதாமும் ஏவாளும், அதாவது தேவனுடைய பெர்ஃபெக்ட் வில்ல விட்டு அவங்க தூர போகும்பொழுது வசனத்தின்படி ஆண்டவர் சொன்னார், நீ சாகவே சாவாய்ன்னு சொன்னார். ஆமாவா? ஆனா அவங்க சாகலையே. இல்ல, ஆனா செத்து போச்சு. என்ன தெரியுமா? ஒன்னு செத்து போயிருக்கு. என்ன செத்து போச்சு தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. என்ன செத்து போச்சு? அவருடைய லைக்னஸ், அவருடைய இமேஜ் செத்து போச்சு. அவருடைய அந்த சாயல், அவருடைய ரூபம் அன்றைக்கு செத்து போச்சு அவங்களுக்குள்ள. ஹalleluya. ஆமென். இன்றைக்கு நம்ம மறுபடியும் பிறக்கணும் அப்பா. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கும் போது அப்பா என்ன ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுங்க அப்பா. அப்பா உம்முடைய சாயலை, உம்முடைய ரூபத்தை, உம்முடைய உருவத்தை, உம்முடைய ஒற்றுமையை எனக்கு தந்து புதிய சிருஷ்டியா என்ன நீங்க கிரியேட் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்க. ஆண்டவருடைய தேவ திட்டம் உங்கள் மூலமாய் நிறைவேறும். அதான் முதல் ஸ்டெப். ஆமென் சொல்லுங்களா? அப்ப உங்க மனம் புதிதாகும். இந்த மகிழ்வுத்து மகிழ் ஃபேமிலியில நான் 1 மந்த்தா இருக்கேன். இந்த ஃபேமிலியில நான் ஜாயின் பண்ணது வந்து என்னோட காட்ஸ் கிஃப்ட்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை வந்து இவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. என் பேர் மோசஸ். நான் வந்து டெய்லியும் 100 பேருக்கு சாப்பாடு கொண்டு போய் தரேன். ஒரு வருஷமாக அந்த வேலையை செஞ்சுக்கிறேன். இதுக்கு உதவியாக இருக்கிற டேவிட் அண்ணா, ஜெஸ்ஸி அக்கா கூட வேலை செய்கிறவங்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு இருந்து தரேன். 2 வேலைக்கும் ஒரு வீட்டுக்கு அதுமாதிரி தருவேன். இந்த வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம்.